கோவை மாநகராட்சியுடைய சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் திமுக மேயராக இருந்த கல்பனா அவர்கள் இன்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இது என்ன பார்த்தா அவங்க செயலற்ற ஒரு மேயரை போட்டிருக்கீங்கன்னு கடந்த 2 வருடமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். கோவை மாநகராட்சியில் கடந்த 2 வருடங்களாக அதாவது ஊழலை தவிர வேறு எதுவும் நடைபெறவில்லை. அதாவது அது கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி இப்போ தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி முதல்வருக்கு இந்த கோயம்புத்தூரில் இவ்வளோ ஊழல் நடந்துக்குன்னு தெரிஞ்சுட்டு இந்த மேயரை ராஜினாமா பண்ணி சொல்லியிருக்காங்கிறத வெளி தகவல் எல்லா பக்கம் அதுதான் பேசிக்கிறாங்க. எங்களுடைய கருத்து அதுதான். ஏன்னா இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடிமகன் வீட்டு அப்ரூவலுக்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்ரூவல் வாங்க வந்தாங்க கூட அது கூட பணம் கொடுத்தா தான் இந்த மாநகராட்சியில் இன்றைக்கி வரி போகிறக்கோ பிளான் அப்ரூவல் பண்ணுறதுக்கு எதுக்கு வந்தாலும் பணம் இப்படி ஒரு கோவை மாநகர மக்களை கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் பயங்கரமான துன்பத்துக்கு ஆளாக்கி எல்லா விதத்திலும் லஞ்ச லாவணியம் கடை புரண்ட ஓடி இந்த கோவை மாநகராட்சி ஓடிட்டு இருக்கு. நாங்கள் பல முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பல கண்டனங்களை தெரிவித்தோம். அதே மாதிரி பார்த்தா இது இன்றைக்கி ரிசைனேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த மேயராக இருந்தவங்க ஆணையாளரை பார்த்து நேராக ஒரு லெட்டரும் கூட கொடுக்காம தன்னோட உதவியாளர்கிட்ட லெட்டர் கொடுத்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பொறுப்புக்குடைய மதிப்பு என்னன்னு தெரியாதவங்கள மேயரை வச்சா இப்படி தான் இந்த இருக்கும். இதனால் இந்த திமுக ஆட்சியில் இந்த கோவை மாநகராட்சி கடந்த 2.5 ஆண்டுகளாக அதாவது மக்கள் சொல்லனா துயரத்துக்கு ஆளாக்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது இவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சாதாரண விஷயம் இல்லை. அதாவது இது விசாரணைக்கே உட்படுத்த வேண்டிய விஷயம். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லணும்னா கடந்த 2.5 ஆண்டு காலமாக கோவை மாநகராட்சியில் என்னென்ன பணி நடந்தது இதை அதாவது நம்ம இது கண்டிப்பாக ஒரு விசாரணைக்கு உட்பட்டு இவர்கள் என்னென்ன ஊழல் இந்த செஞ்சுருக்காங்கிற கண்டிப்பாக விசாரணைக்கு வளைத்து இவங்களை கொண்டு சும்மா சாதாரணமாக ரிசைன் பண்ணி இவங்க போகக்கூடாது. ஏன் அப்படின்னா இவங்க செஞ்ச ஊழல்களை அம்பலப்படுத்துவது எங்களுடைய கடமை. ஆக எங்களோட கோரிக்கை என்னென்னா இவங்களை சாதாரண விஜிலன்ஸ் போலீஸ் மட்டும் விசாரிப்பாதாது. இவங்களெல்லாம் என்னென்னா கடந்த 2.5 ஆண்டு காலம் என்னென்ன ஊழல் நடந்தது கவர்மெண்ட் ஒரு தனி டீமே போட்டு கொண்டு விசாரிச்சா தான் கோவை மாநகராட்சியை குப்பையை அல்ல குப்பை வர்ற மாதிரி நாட்டம் வர்ற மாதிரி அத்தனை ஊழல் படிந்த மாநகராட்சி இருக்குது. இதனால் இனி வரவங்களாவது மாநகராட்சி மக்கள் மீது அக்கறை உள்ள மேயராக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 ஆண்டு காலமாக இங்கே திமுக கவுன்சிலருடைய மாநகராட்சி மன்றமும் இந்த ஆஃபீஸ் நிலைக்குழு தலை ஆஃபீஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆஃபீஸ் மாதிரி தான் ஓடிட்டு அதான் குடுக்கல் வாங்கல் ஆஃபீஸாக தான் ஓடிட்டு இருந்தது. இனி மேயர் வர வரைக்காவது ஆணையாளருடைய கைகள் போகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதனால் மக்கள் பணியை இந்த ஆணையாளர் இப்போ இருக்கிற ஆணையாளர் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் மக்களை இவராவது மக்கள் மீது எடுத்து அக்கறை எடுத்து செஞ்ச பரவாயில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவைப்பூரில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை நாய் கடிச்சு இது பண்ணி இன்னைக்கு கூட செய்தித்தாளெல்லாம் வந்திருக்கு. இது மக்களுக்காக ஏதாவது உருப்படியாக செய்யணும். அந்த ஆணையாளர் தன்னுடைய பொறுப்பை கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த மேயர் வரக்குள்ளே அது மக்களுக்கு ஒரு 4 நல்லதை பண்ணால் பரவாயில்லைங்கிறது எங்களுடைய கருத்து. மீண்டும் ஒருமை சொல்கிறேன், இந்த கடந்த 2.5 ஆண்டு காலமாக கோவை மாநகராட்சியில் என்னென்ன ஊழல் நடந்தது என்பதை தனிப்பட்ட ஒரு சிறப்பு குழு போட்டு கண்டிப்பாக விசாரணை செய்யுங்கிறது எங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த திராவிட மாடல் முதலமைச்சருக்கு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை வைக்கிறோம். அடுத்து வர மேயருக்கு என்னென்ன மாதிரியான சவால்கள் அடுத்து வரக்கூடிய மேயருக்கு பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் என்னென்ன இருக்குன்னு தெரியுங்களுக்கு 1 வருஷம் ஆயிருங்க. அவங்க புதுசாக அவங்க என்ன மக்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு கண்டிப்பாக அவங்க இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறக்கே ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆயிருங்க. அதாவது இது வரைக்கும் 2.5 வருஷம் என்னென்ன அந்த மேயர் என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி தான் அவங்களும் இருக்க போகிறாங்க. கண்டிப்பாக பொம்மை மேயராக தான் இருக்க போகிறாங்க. இவங்க சொல்கிற உடல்நிலை காரணமாக அந்த உடல்நிலை காரணமாக அவங்க கவுன்சிலர் பொறுப்பு ராஜினாமா பண்ணியிருக்கலாமே. ஏன் மேயர் மட்டும் ராஜினாமா பண்ணுறாங்க? ஏதாவது இது முழுக்க முழு பூசணிக்காக மறைக்கிற மாதிரி தான். இவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அதை கண்டிப்பாக விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக அதை வெளியே கொண்டு வரும். அதாவது ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் டெண்டர் நடத்தின அதாவது வாட்ஸ்அப்பில் ஏதாவது எந்த மாநகராட்சியில் அது வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இப்போ டெண்டர் நோட்டீஸ் அனுப்பிச்சு டெண்டர் விட்டது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்து அத்தனை கான்ட்ராக்ட்காரங்களை விசாரிச்சு பாருங்கள். அத்தனை கான்ட்ராக்ட்காரும் இங்கே கோவை மாநிலத்துக்கு அத்தனை கான்ட்ராக்ட்காரும் அவங்களுக்கு உள்ள கும்பலில் கண்டிப்பாக போடுங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாடு உள்ளாட்சியில் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டெண்டர் நடத்தி இவங்க மட்டும்தாங்க. இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச அனைவரும் அவங்க அனைவரும் மறைச்ச வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பழைய மேயர் ஏதாவது எங்கே யாருமே யார் பார்த்தாலும் தெரியும்னா அவங்க தான் முன்னாடி ரிசைன் கொடுத்தாங்களா கட்டாயப்படுத்தி ரிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. கண்டிப்பாக எங்களுக்கு தலைமைக்கு பதில்
இருக்கக்கூடிய இவர் கவுன்சிலர்கள் வந்து நீங்க ரைஸ் பண்ணப்போ அவங்க திமுக கவுன்சிலர் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக வேலுச்சாமி சேமா வேலுச்சாமி ரிசைன் பண்ணும்போது நாங்க கேள்வி கேட்கல அப்ப இதே அதாவது கேள்வி கேட்கல அது அப்பட்டமா வந்து அம்மா கூப்பிட்டு ரிசைன் பண்ண சொல்லி அப்ப எல்லா மீடியா அப்பவே வந்தது என்ன காரணத்துக்காக ரிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி என்ன காரணத்துக்காக ரிசைன் பண்ணாங்கன்னு சொல்லி அப்பவே இது பண்ணாங்க அது எல்லாம் ஒரே விஷயம் அதுங்க